பிஎஃப்ல மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை நம்ம பென்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு கான்ட்ரிபியூஷனுக்காக பண்ணிருப்போம். சப்போஸ் கம்பெனில இருந்து நம்ம ரிட்டர் ஆகி போயிட்டோம்னா நம்மளுக்கு மாசம் மாசம் ஒரு பென்ஷன் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்றத பிஎஃப்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மாசத்துக்கு பென்ஷன் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. மந்த்லி பென்ஷன் இஸ் ஈக்குவல் டு பென்ஷனபிள் சேலரி இன்டூ பென்ஷனபிள் சர்வீஸ் டிவைடட் பை 70. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப பென்ஷனபிள் சேலரினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ரிட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி 60 மாசத்துக்கு என்ன வந்து பேசிக் அண்ட் டிஏ உங்களுக்கு கான்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பென்ஷனபிள் சர்வீஸ்னா எத்தனை வருஷம் வந்து பிஎஃப்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ கடைசி 60 மாசம் வந்து உங்களோட பேசிக் அண்ட் டிஏ வந்து 15,000 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பென்ஷனபிள் சர்வீஸ் பிஎஃப்ல நீங்க டோட்டலா சர்வீஸ் போட்டது பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் போட்டிருக்கீங்க. அப்போ ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். 15,000 இன்டூ 25 டிவைடட் பை 70 அப்படின்னு சொல்ற ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணோம்னா நீங்க மாசம் மாசம் உங்க பென்ஷன் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 5,357 ருபீஸ் தான் உங்களுக்கு பென்ஷனா வரும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோ. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தோ அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.